அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எப்படி தமிழில் நம்ம 98 கொஸ்டின்ஸ் அடிக்கிறது. ஒரு கொஸ்டின்ஸுக்கு 1.5 மார்க்கு, 100க்கு மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதில் நம்ம தமிழில் எப்படி 98 கொஸ்டின்ஸ் அடிக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் பார்த்தோம்னா நமக்கு எதுலேருந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இலக்கியத்துலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ பார்த்தோம்னா இலக்கணத்துலேருந்து ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில். அதன் அடிப்படையில் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 25 கேள்வி கேட்குறாங்க. அதில் 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கில் இருக்க தமிழ் புக்கை, ஆனால் அதில் இருக்க எல்லா இலக்கணத்தையும் பகுதியும் நல்லா வாசிச்சு விட்டுறணும், நல்லா படித்து மனசில் நிப்பாட்டிடணும். மொழியோடு விளையாடு, மொழியோடு ஆள்வோம், இந்த பகுதிகளுக்கும் நம்ம முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் 25 கேள்வியில் எழுத்து சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எங்கேருந்து நம்ம படித்து எப்படி நம்ம தமிழில் 98 கொஸ்டின்ஸ் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் பிரித்தெழுதல் பார்த்தோம்னா எழுத்தில் பார்த்தோம்னா 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள அனைத்து ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லா படத்தையும் நம்ம வாட்சி விட்டுறணும், நல்லா படித்து நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் சேர்த்தெழுதுக பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 10 வரைக்கும் உள்ள எல்லா ஸ்கூல் புக்கு இருக்க தமிழ் புக்கில் இருக்கிறத நம்ம படிச்சிடணும். சந்திப்பிழை 8வது புத்தகத்தில் இருக்க தமிழ் புத்தகத்தில் இருக்க இயல் 7, 9வது புத்தகத்தில் இருக்க இயல் 3 மற்றும் 4, 5 மொழியினை ஆள்வோம், இந்த பகுதிகளுக்கு நல்லா நம்ம படிக்கணும். குரில் நெடில் வேறுபாடு 6th புக்கில் இருக்கிற இயல் 1 அதில் படிக்கணும். அடுத்து லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற பருவம் இயல் 6ஆம் வகுப்பில் இருக்க புத்தகத்தில் இயல் 2ல் மயங்கொலிகள் அந்த டாப்பிக் நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்பு பருவம் 3ல் இருக்கிறதுல இயல் 2ல் ஒலி வேறுபாடு அதில் இருக்கிறத நம்ம படிக்கணும். அறிந்து வாக்கியம் அமைத்தல் அப்படின்றதுல அதையும் நம்ம வாசிக்கணும். 9ஆம் வகுப்பில் இயல் 2 மொழியினை ஆள்வோம், இதை நம்ம படிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன எழுத்துக்கள் அறிதலில் 6ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 1 இன எழுத்துக்கள் அதை நம்ம படிக்கணும். சுட்டெழுத்துக்கள் அதில் 6ஆம் வகுப்பு இயல் 1ல் பருவம் 1ல் இயல் 3 அதை நம்ம படிக்கணும். ஓகேங்களா? இதில் பருவம் 1 டவுன் போட்டிருக்கனால. ஓகேங்களா? வினா எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 3. ஓகேங்களா? 7ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 2 இதில் இருக்கிறதுல மொழியினை ஆள்வோம், இதையும் படிக்கணும். 10ஆம் வகுப்பு இயல் 5 வினா விடை வகைகள், இதையும் நம்ம படிக்கணும். ஒருமை பன்மை அறிதலை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு இயல் 1 மற்றும் 7 மற்றும் 9 மொழியோடு விளையாடு, இந்த பகுதிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எல்லாத்தையுமே பொறுமையாக வாசித்து நல்லா மனசில் நிப்பாட்டிக்கிறணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சொல்லை பொறுத்த வரைக்கும் வேர்ச்சொல் அறிதல், இதை வினைமுற்று, வினையாளனின் பெயர், இதெல்லாம் ஒன்று கொடுத்து ஒவ்வொரு இதை சொல்லுவாங்க. அதெல்லாம் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9th தமிழ் புத்தகத்தில் இருக்க இயல் 1ல் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வினைமுற்றை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 2 இதில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மொழியோடு விளையாடு அப்படின்ற பகுதியை படிக்கணும். அது வினையச்சம் இப்போ 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 2ல் மொழியோடு விளையாடு அந்த பகுதி அதில் இருக்குது. வினையாளனின் பெயர் 10ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்குது. பெயரெச்சம் 8ஆம் வகுப்பு இயல் 3ல் இருக்குது. அயற்சொல் தமிழ்ச்சொல் இது 9ஆம் வகுப்பு இயல் 1 கற்பவை கற்றபின் அப்படின்ற அதையும் நம்ம நல்லா படிச்சுக்கிறணும். அடுத்தப்புறம் 10ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் சமச்சீர் புத்தகத்தில் இருக்க இயல் 9ல் பார்த்தோம்னா அதில் கொடுத்துருப்பாங்க குடமுழுக்கு, கும்பாபிஷேகம், பூஜை, வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்களும் அதில் நிறையா கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம படிக்கணும். எதிர்ச்சொல்ன்றது என்னது? எதிர்ச்சொல்ன்றது 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு இருக்க பாடங்களை நம்ம நல்லா எதிர்ச்சொல் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்க அந்த எதிர்ச்சொல்லை நல்லா மனசில் பாட்டிக்கிறணும். அப்புறம் வினைச்சொல் 2 வினைச்சொற்களில் வேறுபாடு 6ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 1ல் இருக்குது. எழுத்துப்பிழை பார்த்தோம்னா ஒற்றுப்பிழை அறிதல், இது 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 3, 4, 6ல் இருக்குது. இந்த பகுதியில் இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு நல்லா படித்து நிப்பாட்டிட்டோம்னாலே போதுமானதாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக தமிழில் இலக்கணத்தில் 25 கொஸ்டின்ஸ் அடிச்சிடலாம். இது நம்ம வகுப்புகளில் பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் நம்ம டீட்டெயில்டாக நம்ம நடத்தி நம்ம போடுவோம். ஓகேங்களா? நம்ம இப்போ இருந்து படிக்க ஆரம்பித்தாலுமே கண்டிப்பாக தமிழில் 100க்கு 98 அடிச்சிடலாம். நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சது நம்ம 5 மணி நேரமாக தமிழை நல்லபடியாக படிக்கணும். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, நம்ம ஸ்கூல் புக் வைஸாக படிக்கிறதா அல்லது டாபிக் வைஸாக படிக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கு 6லேருந்து 12 வரைக்கும் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிலபஸ் வைஸாக நீங்கள் நல்லபடியாக படிங்க. வெற்றியடைய வாழ்த்துக்கள் நண்பரே. தொடர் வாசிப்புலையும் இருக்கணும், தொடர்ச்சியான பயிற்சியில் இருக்கணும் நண்பர்களே. வரும் வகுப்பில் நம்ம சந்திப்போம். நன்றி.